ஒரு 18 மாதங்களில் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பண வரவும் தொழில் பலமும் உத்தியோக பலமும் நல்லா இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் கேதுவை 8ல் வர்றார். அப்போ 8ஆம் இடங்கிறது வந்து மாற்றக்கூடாது. இவங்க இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா சேஃப்டி. 8ஆம் இடம் தொழிலுக்கு விரோதம் கிடையாது, ஆனால் லக்னத்துக்கு விரோதம். அப்போ தொழிலுக்கு வந்து விரோதம் இல்லைன்னா தொழிலை கெடுக்காது, ஆனால் லக்னத்தை கெடுக்கும். இதை ரெண்டையும் அர்த்தம் புரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய நான் வந்து சொத்து வச்சிருக்கேன்னு சொல்றது பெருசு இல்லை, நான் நிம்மதியா இல்லைன்னு சொல்றது தான் பெருசு. சூப்பரா சொன்னீங்க. ஒரு வரி கீழே ஒரு கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருப்பாங்க பாருங்க, நம்ம இதுலயே பணம் கூட வேணாங்க, நிம்மதியா இருக்கணுங்க, நிம்மதியை தொலைச்சு 7 வருஷம் ஆச்சுங்கிறாங்க. ஸோ அந்த வகையில இந்த நிம்மதியை கொடுக்கும் இல்லைங்களா? நிச்சயமா. இந்த கேது வந்து தன்னுடைய ஸ்தானத்துக்கு வர்றாரு, 8ஆம் இடத்துல வர்றாரு. அது கெட்ட கேதுவா இல்லாம இருக்கவங்களுக்கெல்லாம் அதுல இருந்து விடுதலை கிடைக்கும். இந்த கேதுல வந்து அது என்ன வேலை செய்யும்னு பாருங்க. சுக்கரனுடைய நட்சத்திரம் அங்க இருக்கு, சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கு. அந்த ரீதியிலெல்லாம் தவறான நோக்கத்தை வந்து அங்க இது பண்ணி விடுவார். ஜென்ரலா நம்ம 8ன்னா வெறும் விபத்து மட்டும் எடுத்துக்கூடாது, நஷ்டம் மட்டும் எடுத்துக்கூடாது, கேரக்டரையும் எடுத்துக்கணும், அவமானப்படுத்தும். அப்ப இந்த சுக்கிரன் தொடர்பு சூரியன் தொடர்பு இதெல்லாம் நம்ம ஜாதத்துல கெட்டு இருந்தா, இந்த கேது திசையும் நடந்தா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த கேது வந்து கேது நட்சத்திரத்துக்கே வர்றதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும். இப்போ எடுத்த உடனே வந்துடாது, ஏன்னா ரிவர்ஸ் போறார் இல்லையா. சூரியன் நட்சத்திரம் வந்து சுக்கிர நட்சத்திரம் முடிஞ்சு அப்புறம் தான் கடைசி ஒரு 9 மந்த்ஸ் வருவார். அப்போதான் மகத்துக்கு வருவார். அப்போதான் மகத்துக்கு வருவார். அந்த மகத்துக்கு வரும்போது தான் இவங்களுக்கு படிப்பினை எல்லாம் கிடைக்கும். அதுக்கு முன்னால இந்த மாதிரி தவறான வழிகளில் போகாமல் இருக்கணும். இருந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு 8ல் இருக்கிற கேதுவை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. அந்த நேரத்தில் சவகாசம் சரியில்லாமல் இருக்குங்களா? கண்டிப்பாக. ஏன்னா சுக்கிரன் எந்தெந்த கிரக காரகமோ அதன் ரீதியாகத்தான் அந்த திசை பிரச்சனை பண்ணும். இப்போ ஆண்களுக்காகட்டும் பெண்களுக்காகட்டும் மொத்தத்தில் சுக்கிரன் வந்து கவர்ச்சிக்காரன், காமகாரகன். அப்போ அந்த விஷயத்தில் ஏன்னா இவங்களுக்கு வந்து லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன். 5ஆம் இடம் என்ன வந்து மகிழ்ச்சிக்காக இருக்கப்படுற இடம். அதாவது ஒரு ரிலாக்ஸேஷன் எனக்கு இதில் தான் கிடைக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு டிஃபைனிங் வச்சுருக்காங்க. எனக்கு இதுதான் இன்பத்தை தருது, எனக்கு இதுதான் மனசுக்கு பிடிச்சது, இதையெல்லாம் சொல்கிறது 5ஆம் இடம். அந்த அதிபதி நட்சத்திரத்தில்